ஆளுநர் உரையை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தது ஏன் என காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் செல்வ பெருந்தகை விளக்கமளித்துள்ளார். ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையோடு இன்றைக்கு தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில ஆளுநர் உரையை புறக்கணித்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்திருக்கிறாங்க. குறிப்பாக திமுக கூட்டணியுடைய கட்சிகள் அனைத்தும் வெளிநடப்பு செய்திருக்கக்கூடிய நிலையில காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் செல்வ பெருந்தகை நம்மிடம் இருக்கார். அவர்கிட்ட பேசுவோம். இன்னைக்கு ஆளுநர் உரையை நீங்க புறக்கணித்திருக்கிறீங்க, அதுக்கு என்ன பிரதான முக்கிய காரணம்? ஆளுநருடைய நடவடிக்கை, ஆளுநருடைய போக்கு தமிழகத்துடைய சித்தாந்தத்தை, தமிழகத்துடைய வரலாற்றை, தமிழகத்துடைய பண்பாடை, தமிழ்நாட்டின் நாகரிகத்தை சிதைப்பதற்கான வேலையை இறங்கியிருக்கிறார். இதை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தொடர்ந்து அனுமதிக்க மாட்டோம். இவர் தமிழகம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துறார், திருக்குறள் அப்படிங்கறத சொல்றார், சனாதன கொள்கையை சொல்றார். இதுக்கு என்ன பின்னாடி அஜெண்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாடு கலாச்சாரத்தை சிதைக்க வேண்டும், RSS உடைய சித்தாந்தத்தை இங்க வளர்க்க வேண்டும். அது ஒருபோதும் முடியாது. தமிழ்நாடு கலாச்சாரம் தெரியாத ஆளுநர், தமிழ்நாட்டு வரலாறு தெரியாத ஆளுநர், தமிழ்நாட்டு மரபு தெரியாத ஆளுநர், தமிழகத்தை பற்றி பெருமைகளை தெரியாத ஆளுநர் சிதைப்பதற்கே அவரை அனுப்பப்பட்டு வைக்கிறார். RSS உடைய சித்தாந்தத்தை இங்கே விதைத்துக் கொண்டிருக்கிறார். ஒருபோதும் அனுமதிக்க